வணக்கம் நண்பர்களே, நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன். ஒரு பில்டிங்க்கு பிளான் கொடுக்கும்போது வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் விடணும், தெற்கு மேற்கு ரொம்ப குறைவான காலி இடம் விடணும் அப்படின்ற இந்த விதிமுறையை எல்லா வாஸ்து நிபுணர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசுறது பேசிக்கா கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஒருத்தரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அது வேற விட்டுருங்க. சரி, ஒருவேளை ஒரு இடத்துக்கு தெற்கு மேற்கு அதிக காலி இடம் வந்துருச்சு, வடக்கு கிழக்கு காலி இடமே இல்லை அப்படின்னா அங்க என்ன நடக்கும், என்ன விளைவு ஏற்படும், இதை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா? சரி, இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க முழுக்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இப்ப நீங்க வீடியோல பார்க்கக்கூடிய இந்த இடம் மொத்தம் ஒரு 20 சென்ட் உள்ள ஒரு இடத்துல கிழக்கு பார்த்த மாதிரி இடம். வடக்கு பக்கம் ரெண்டு பக்கம் ரோடு, கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் ரெண்டு பக்கம் ரோடு உள்ள ஒரு இடத்துல வடகிழக்கு மூலையில ஆல்ரெடி பில்டிங் கட்டிட்டாங்க. தெற்கு மேற்கு நிறைய காலி இடம் இருக்கு. நீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பில்டிங் கட்டப்பட்டு 40 வருடம் ஆகிறது. இன்றைய வரைக்கும் இந்த தெற்கு மேற்கு உள்ள காலி இடத்துல அவங்களால எந்த ஒரு கட்டிடத்தையும் கட்ட முடியல. மாறாக வடக்கு கிழக்கு அந்த வடகிழக்கு மூலையில கட்டப்பட்ட கட்டிடத்துல ஒரு செங்கலையும் எடுக்கவும் முடியல, நகர்த்தவும் முடியல. என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு 2 வருடம் ஆகுது. 2 வருடத்துக்கு பிறகு பல போராட்டத்துக்கு நடுவில் தான் இப்ப அந்த இடத்த நாமளும் விசிட் பண்ணி பார்த்து முதல்ல இந்த பில்டிங் அப்புறப்படுத்துங்க, டெமாலிஷ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு பில்டிங் இடிக்கிறதுக்கு மட்டும் ஆலோசனை கொடுத்துட்டு வந்தோம். அந்த இடத்துல பில்டிங் கட்டுறதுக்குரிய பிளானிங்கோ ஆலோசனையோ எதுவும் நாம் கொடுக்கப்படவில்லை நண்பர்களே. இந்த மாதிரியான சூழல், இந்த மாதிரியான இடங்களை வைத்து, இந்த மாதிரியான தகவல்கள், இந்த மாதிரியான ரிசல்ட்டை வைத்து தான் இது வாஸ்து எந்த அளவுக்கு சுப்பீரியராக வேலை செய்கிறது அப்படின்றத நம்மளால உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது. சரிங்க, இந்த இடத்துல தெற்கு மேற்கு அதிக காலி இடமானதுனால இன்னும் ஒரு விளைவு நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கள் அந்த ஊர்லயே இல்ல, ஊர் விட்டு போயிட்டாங்க. கைமாத்தாக கடனுக்காக வாங்கின பணத்துக்கு இந்த மொத்த சொத்தும் ஒருத்தருடைய அடமானத்துக்கு போயிடுச்சு. அவருக்கும் இந்த இடத்த ஓனருக்கும் பெரிய கேஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து இப்பொழுதுதான் 3வது ஒரு நபர் வெளியில இருந்து அந்த இடத்த கோர்ட் மூலமா ஆக்ஷன் மூலமாக இடத்துக்கு எடுத்து அந்த இடத்த பயன்பாடு கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்றாங்க. இப்பயாவது இது மாறுமா அப்படின்னு கேட்டா மாறுவதற்குரிய சூழலை தான் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த வடகிழக்கில் இருக்கிற பில்டிங்கை, பழைய பில்டிங்கை தட்டி விடுங்க அப்படின்ற ஒரு தகவலை நம்ம அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நான் பதிவிடுகிறேன். நண்பர்களே, இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.